மக்களே, உங்கள் ஜெயின் டிவி இசையின் இன்ஃபோ நிகழ்ச்சியில நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வேலண்டைன் ஸ்பெஷல் எபிசோட் வித் விஜய் வர்ஷன், விஜய் காயத்ரி. மிஸ்டர் விஜய் வர்ஷனோட வேலண்டைன் வந்து மாடலிங் காம்படிஷனுக்காக போயிருக்கனால அவரோட வேலண்டைன் வந்து தனியா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு மிஸ்டர் திருக்குறள் வந்து பர்சனலா கால் பண்ணி என் வர்ஷனை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் இந்த வீக் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. வச்சு செய்யறதா முடிவு பண்ணிட்டீங்க? இல்ல வர்ஷன், உங்களை வச்சு செய்யணும் அப்படிலாம் கிடையாது. உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்க கெமிஸ்ட்ரி அப்பா ரியலான கப்பிள்ஸ் கூட தோத்துருவாங்க. அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அதுவும் குரலன்னா வந்து திருக்குறள்னு சொல்லி டியூன் போடுறதும், நீங்க அதுக்கு இப்படின்னு சொல்லி தலையாட்டுறதும் நானும் மக்களும் என்ன நோட் பண்ணாம இருப்போம்னு நினைக்கிறீங்களா? அதுவும் அவர் ரசிச்சு அப்படியே ஷோவை பத்தி பேசுறப்போ நீங்க இப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறது, உங்க ரொமான்ஸ் எல்லாமே அப்படியே எங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகாதா? அதுவும் நான் உள்ள அப்படியே என்ட்ரு ஆகுறப்போ உங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அப்படியே வர்ஷன் அண்ட் குரல் அவங்களோட லவ் ஸ்டோரியா அப்படியே இந்த செவரெல்லாம் எனக்கு சொல்ற மாதிரி பறந்துட்டு இருக்கு. பறக்கும் ஏயா குரல் இன்னைக்கு வரல பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்தா அவர் குரல் தான் சொல்லிட்டு இருக்காரு. சொன்னா என்னையே இப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. காயத்ரி போதும், இந்த ஷோ ஃபுல்லா என்னைய வச்சு செஞ்சுக்கலாம். ஷோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் போலாமே. கரெக்ட் தான் வர்ஷன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஜெயம் டிவி மக்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மக்களே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே குரல். பாத்தீங்களா இவங்க எவ்வளவு பெரிய லவ் பேர்ட்ஸ்ன்னு சொன்னா நீங்க நம்புனீங்களா? இந்த ரூம் ஃபுல்லாவே அவங்களோட லவ், அவங்க மெமரிஸ் எல்லாமே அப்படியே வெளியே பறந்துட்டு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் கூட அவர் மறக்காம அவரோட வேலண்டைனை வந்து இந்த இடத்துல விஷ் பண்றாரு. நீ இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற. இவங்களை பத்தி பேசினா இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கும், அதெல்லாம் அப்புறமேல இருக்கட்டும். ஆனா இந்த பிப்ரவரி மந்த் வந்து ஏன் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அது என்ன நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாமா? பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரோம்ங்கிற சிட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னா, ஒருத்தர் பேர் வந்து ரேமுலஸ், இன்னொரு பேர் வந்து லெமியூஸ். அவங்களோட ஊர் தலைவருக்கு வந்து அந்த ரெட்டையரை பார்த்தா அவ்வளவு பயம். அதனால அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி ஆத்துல போடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை போட்டுடுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த நதியோட ஓட்டத்துல அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போய் ஒரு குகை பக்கத்துல அந்த நதி விட்டுருது. அப்போ அங்க ஒரு பெண் ஓநாய் வருது. பெண் ஓநாய் வந்து என்னடா இங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த குழந்தைங்களை அட்டாக்கும் பண்ணல, எக்கேட கெட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஒதுக்கியும் விடல. அந்த இடத்துலதான் எல்லாரும் வியக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த பெண் ஓநாய்க்கு தன்னோட மதர் இன்ஸ்டிங்க்ட் வந்து கிக் ஆகுது. அது கிக் ஆகுனதுனால அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து அந்த ஓநாய் வளர்க்குது. அந்த குகை இருக்கு பாத்தீங்களா, அந்த குகையை தான் நம்ம லூப்பர் கேல்னு சொல்றோம். இப்போ வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நல்லா சர்வேர் ஆகி ஸ்ட்ராங்கா வளர்ந்து ஒரு சிட்டியை கிரியேட் பண்றாங்க. அந்த சிட்டியை கிரியேட் பண்ணவங்க பேர் தான் ரோமுலஸ். அதை நம்ம இப்ப ரோம்னு கூப்பிடுறோம். ரோம் சிட்டி உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்ப இருந்த ட்வின் பிரதர்ஸ அந்த ஃபீமேல் உல்ஃப் காப்பாத்தினதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் மக்கள் ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. அதுக்காக தான் அந்த உல்ஃபுக்கு மரியாதை செலுத்துற விதமாவோ, அதை மறக்கவும் கூடாது, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லூப்பர் கேலியா அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த உல்ஃபுக்கு மரியாதை செலுத்துற விதமா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா, நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும், நம்மளோட சிட்டி வந்து எப்பயுமே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இருந்த ரோம் மக்கள் வந்து அதை நம்பினாங்க. நம்ம ஊர்ல எப்படி ஒரு மாட்டை நம்ம புனிதமாவோ கடவுளாவோ பாக்குறோமோ, அதே போலதான் ரோம் மக்கள் அந்த ஓநாய கடவுளா பார்த்தாங்க. அதுவும் இல்லாம அந்த ஓநாய் எப்படின்னா மதர் இன்ஸ்டிங், அதுவும் இல்லாம பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷன் இன்ஸ்டிங்க்ட், அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் மேற்கொண்டு நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையாவும் பார்த்தாங்க. சோ வருஷம் பிப்ரவரி மந்த் அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த குகை முன்னாடி வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, அதே போலதான் இந்த ஃபெஸ்டிவலை லூப்பர் கேலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல அந்த ஃபெஸ்டிவல் எடுத்து நடத்துறாங்கல்ல, அவங்கள என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா லூப்பர் சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க பலி கொடுக்குற விலங்குகள் எதுனா ஆடு. அது சில சமயம் வந்துட்டு அவங்க நாய்களையும் பலி கொடுப்பாங்க. ஆடையும் பலி கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கன்சீவ் ஆகுற சிம்பிளா பார்த்தாங்க. நாயையும் பலி கொடுக்குறாங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ற சிம்பிளா பார்த்தாங்க. அந்த லூபர்சிங்கிற பிரீஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலி கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டோட ரத்தம் தரையில இருக்கும். அது அவங்க நெத்தியில படுற மாதிரி முட்டி போட்டு தான் நெத்தியில வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு பால்ல ஊற வச்ச உள்ள எடுத்து அந்த தரையில இருக்க அந்த ரத்தத்தை கிளீன் பண்ணுவாங்க. அதை வந்து கிளென்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சோ அந்த பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுல இருந்து அந்த தோலை பிரிச்சு எடுக்கிறது வந்து ஃபெப்ருவான்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மந்த்ல தான் செலிப்ரேட் பண்றாங்கங்கிறதுனால அது நாள் போக்குல பிப்ரவரின்னு மாறிடுச்சு. மக்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்னன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பிப்ரவரி தான் கடைசி மாசமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க அந்த கடைசி மாசமான அந்த பிப்ரவரியில தன்னை சுத்தப்படுத்துற அந்த கிளெசரிங் அப்படின்ற ஒரு அது வந்து கிளென்சிங். கிளென்சிங், அந்த கிளென்சிங்கிற அந்த ஒரு ரிச்சுவலை பண்ணதுக்கு அப்புறமேட்டு புது வருஷத்துல ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்குமா, அந்த வருஷத்துல புதுசா போகணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. சோ வந்து அந்த பிரீஸ்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபெப்ருவான்னு அழைக்கக்கூடிய அந்த தோலை தூக்கிட்டு ஊர் ஃபுல்லா ஓடுவாரு. அப்படி ஓடுறப்போ வழியில இருக்க மக்கள் மேல அதை தட்டிட்டே போவாரு. மக்களே, இது கேட்கும் போது உங்களுக்கு இந்த கருப்பசாமி ஐனாசாமி அந்த ரிச்சுவல் மாதிரி தானே தோணுது? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இதை நீங்க காந்தாரா மூவில கூட பாத்துருக்கலாம் வருஷன். கரெக்ட். அதே மாதிரி காயத்ரி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? இது மாதிரி அவங்க ஓடுறாங்கல்ல, அப்ப அந்த தோலெல்லாம் தான் மேல படுற மாதிரி பெண்கள் எல்லாருமே வாலண்டியரா முன்னாடி வந்து நிப்பாங்க. அது எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தோல் தங்க மேல பட்டுச்சுன்னா தங்களுக்கு கர்ப்பம், அதாவது பிரெக்னன்சி ஆயிடுவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. சோ வருஷன், இந்த ஃபெஸ்டிவல் என்னன்னா, பொண்ணுங்களோட பேர் எல்லாமே ஒரு சீட்ல எழுதி அது ஒரு பாக்ஸ்ல போட்டு குலுக்கல் முறையில வந்து ஒரு பசங்கள்ட்டையும் எடுக்க சொல்லுவாங்க. அவங்க யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்கதான் அவங்க பேர். ஓ, அப்ப இது சான்ஸ் பேஸ்டு மேரேஜ்? ஆமா. இது லவ் மேரேஜும் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது. இல்ல. ஓ, மக்களே, அப்புறம் ரோம் மக்களுக்கு நடுவுல அது யாரு, கிறிஸ்டியானிட்டி அந்த மதங்கள் உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த சடங்கு இருக்குல்ல, அதை வந்துட்டு அவங்க ரொம்ப வைலண்டா பார்த்தாங்க. சோ இதை மாத்தணுங்கிறதுக்காண்டி அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. இதை நேரா மக்கள்கிட்ட சொன்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல, அதனால அதோட பேரை வேலண்டைன் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சடங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாங்க. சோ மக்களே, ரூபல் கேன் சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல்னாலதான் பிப்ரவரி மந்தே வந்தது, வேலண்டைனும் வந்துச்சு. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஹாப்பினஸோட ஒரு குட்டி சாங் பிரேக் போயிடலாம். வெல்கம் பேக் மக்களே. இசை அண்ட் இன்ஃபோல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வேலண்டைன் ஸ்பெஷல் எபிசோட் வித் விஜய் காயத்ரி, விஜய் வர்ஷன். மக்களே, நம்ம இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மந்த் எப்படி வந்துச்சு, பிப்ரவரி மந்த்ல வேலண்டைன்ஸ் டே எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்தோம். இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கான இன்னொரு ரீசனையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ வேலண்டைன் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஒரு நேம். இது வந்து பீரியடிக்கல் டைம்ல 2 பேர் இருந்தாங்க, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல 2 பேர் இருந்தாங்க. அதுல 2 பேத்துக்குமே வேற வேற ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த 2 பேத்துல யாரோட பேரை வச்சு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுதுங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா ரோம்ல இருந்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, லவ் பண்றவங்கனால ஃபைட் பண்ண முடியாதுன்னு நினைச்சாரு. இந்த மாதிரி நம்பிக்கை இருந்ததுனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, சோல்ஜர்ஸ் யாரும் லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, வார் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போடுறாரு. சோ அதே ரோம்ல வந்து ஒரு பிரீஸ்ட் இருந்தாரு. அவர் பேர் தான் வேலண்டைன். அவர் என்ன பண்ணாருன்னா, இளஞ்சோடிக்கு எல்லாமே சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்க அந்த காலகட்டத்துல அந்த வேலண்டைன்ற பிரீஸ்ட் கிங் கிட்ட மாட்டிக்கிறாரு. சோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே, நீ ஏன் ராஜா போட்ட ரூல மீறினன்னு சொல்லி அவங்க கேட்க, அதுக்கு உங்க கிங் போட்ட ரூல் எல்லாமே ஹியூமனா இருக்க விட மாட்டேதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது நீ வந்து ஜெயிலுக்குள்ள போயிருப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி அவர் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. சோ ராஜாவோட தண்டனைப்படி அந்த வேலண்டைன்ங்கிற பிரீஸ்ட தூக்கி தூக்குல போட்டாங்க. அவர் தூக்குல போட்டு அவர் இறந்த அந்த நாள் தான் பிப்ரவரி 14. சோ நான் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது, நான் காதலுக்காக செத்தாலும் சாவுவேன், ஆனா நான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை காதலுக்காக தியாகம் பண்ணிடுறாரு. சோ வேலண்டைனோட இழப்பை வந்து அதே இடத்துல முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது லவ்வுக்கான ஒரு டேவா மாத்தணும்னு சொல்லிட்டு பிப்ரவரி 14 அது கன்வெர்ட் பண்ணாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல. சோ வேலண்டைன் வந்து எதுக்காக இறந்தாரு, அவர் லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சே அவர் உயிரை கொடுத்தாருல, சோ அது வேலண்டைன் டேவா மாத்திரலான்ட்டு அவர் பேரை வச்சுட்டாங்க. இது முதல்ல வேலண்டைனா மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கவிஞர்களோட ரொமான்ஸ் உள்ள சேர்ந்து, அதுக்கப்புறம் பிசினஸ் மேன்ஸோட கிஃப்டா உள்ள சேர்ந்து, இதை வந்து மொத்த லவ்வர்ஸோட பேக்கேஜா சேர்ந்து கையில கொடுத்துட்டாங்க. சோ இதுக்குள்ளதான் பிசினஸ் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, ரோஸ் டே, டெடி டே, சாக்லேட் டே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேவா இருந்ததை ஒரு வீக்கா மாத்திட்டாங்க. அப்புறம் இன்னொரு வேலண்டைன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் ஆஃப் டர்னி. ஆக்சுவலா இந்த வேலண்டைன் யாருன்னு பாத்தீங்கன்னா,
ஒரு சர்ச்சோட பிரீஸ்ட், பிஷப். சாரி பிஷப். சோ இட்டாலியில வந்து கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுக்கறது வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அதை இல்லீகலா பார்த்தாங்க. கரெக்ட். இவங்க சொன்ன மாதிரியே நீ மக்கள் எல்லாத்தையுமே இல்லீகலா கிறிஸ்டியானிட்டியை பரப்புறன்னு சொல்லிட்டு அந்த ராஜா அந்த வேலண்டைன்ற பர்சனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து தலையை துண்டித்து விட்டார்கள். சோ வேலண்டைன் ஆஃப் டர்னியும் சரி வேலண்டைன் ஆஃப் ரோமும் சரி 2 பேர் இறந்ததும் February 14 தான். பேரு வேலண்டைன் இருக்கனால யாருக்காக February 14 செலிப்ரேட் பண்றோங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாமே போயிருச்சு. சோ 2 கதையுமே ஒன்னா மெர்ஜ் ஆயிருச்சு. ஆக்சுவலா இது வாய்மொழி கதையா மட்டும்தான் இருக்கு, இதுக்கான அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இதுல இவங்க 2 பேருமே வாழ்ந்திருக்காங்க, இவங்க 2 பேருமே அனுபவிச்சிருக்காங்க, இவங்க 2 பேருமே இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்குரிய ப்ரூஃப் இருக்கு. அதுவும் இல்லாம இதுல ஒருத்தர் பிரீஸ்ட், இதுல ஒருத்தர் பிஷப். சோ February 14 வந்து இப்படிதான் வந்துச்சுங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சந்தோஷத்தோட ஒரு குட்டி சாங் பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் மகளே. உங்கள் ஜெயன் டிவி சேனி இன்ஃபோ நிகழ்ச்சியில நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வேலண்டைன் ஸ்பெஷல் அப்படின்ற எபிசோட் வித் யூ விஜய் வர்ஷன், விஜய் காயத்ரி. என்னப்பா எங்களுக்கெல்லாம் தலையாடாதா? உங்க குரல் சொன்னா மட்டும்தான் தலையாடுமா? ஆமா, குரல் போடுறதுக்கு தான் தலையாடும். அட ஏமா நீ வேற, குரல் போடுற டியூனும் கொஞ்சம் லென்த்தா வரும், அதனால ஆடினேன். நீ வேணா உன் பேரு காயத்ரின்னு டக்குன்னு முடிஞ்சிருச்சு, நீ வேணா போடு, அதுக்கு வேணா நான் ஆடி காட்டுறேன். காயத்ரி 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 மிஸ்டர் பெல்ஜியன், ஏன் நீங்க மட்டும் தேடாம நிக்கிறீங்க? காயத்ரி 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 காயத்ரி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏன்னா உங்க வேலண்டைன் இல்லாம நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. சோ அது அவங்களுக்காகவே இருக்கட்டும், நான் காயுவாவே இருந்துக்கிறேன். ஏம்மா போதும், இன்ஃபோ டைம்ல கொஞ்சம் இன்ஃபோ பத்தி பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓகே, இதே போல நான் இந்தியாலையும் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலண்டைன்ஸ் டேக்காகவோ இல்ல காதலுக்காகவோ ஃபெஸ்டிவல் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணேன். அந்த ஃபெஸ்டிவல் இருக்கான்னு சர்ச் பண்ணதுல வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா அந்த ஃபெஸ்டிவல் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம காதலுக்காக, அதாவது லவ்வுக்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலா வசந்த பஞ்சமி வந்து இந்தியாவில் ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. மோஸ்டா ஸ்ப்ரிங் சீசன்ல தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வசந்த பஞ்சமி வந்துட்டு படிப்பின் கடவுளான சரஸ்வதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை வந்துட்டு மோஸ்ட்லி ஜான்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ பக்தர்கள் எல்லாருமே எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு, எல்லோ கலர்ல ஃப்ளவர்ஸ், எல்லோ கலர்ல பிரசாதம், ஸ்வீட்ஸ் எல்லாமே மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னு சொல்லிட்டு அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு சிலர் பட்டம் விடுவாங்க. மோஸ்ட்லி இந்த சிங்குகள் இருக்காங்கல்ல, அந்த சிங் பீப்புள் எல்லாருமே பசின்னு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுல உத்தரகாண்ட்ல வந்துட்டு சிவனையும் பார்வதியும் தன்னோட அம்மா அப்பாவா நினைச்சு வழிபடுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங் சீசன்ல விவசாயிங்க எல்லாமே அறுவடை செய்யறப்போ அந்த பச்சை பசேன்னு நிலம் பூ எல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ இயற்கை காட்சியோட அதை பண்ணுவாங்க. இந்த வசந்த பஞ்சமியோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வசந்த் அப்படின்னா வசந்தம், அதாவது ஸ்ப்ரிங் சீசனை தான் வசந்தம்னு நம்ம சொல்லுவோம். அதனால அதுக்கப்புறமேட்டு இந்த பஞ்சமி அப்படிங்கிறது 5வது நாள் தான் அது குறிப்பிடுறாங்க. இது வந்துட்டு மக மாதத்தோட 5வது நாள் தான் வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஒரு காலத்துல காமதேவருக்காக கொண்டாடப்பட்ட நாள்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி காதலுக்காகவும் டிசையருக்காகவும் அட்ராக்ஷனுக்காகவும் இது எல்லாத்துக்குமே காமதேவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மக்கள்கிட்ட ஒரு பிலீவ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து காமதேவருக்கு வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாருமே பிலீவ் பண்றாங்க. அதே மாதிரி மரம், செடி, பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்குற ஒரு சீசனாவும் இருக்கு. அதுல தேனீகள் வந்து தேன் எடுத்துட்டு போறத ஒரு ரம்மியமான காட்சியாவும் இருக்கு. அந்த கிளைமேட்டோட அந்த கிளைமேட்டு சிலுசிலுன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு காலகட்டத்துல அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது நமக்குள்ள இருக்க காதல், சந்தோஷம், எமோஷன், அட்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம மனசுல இருந்து பீரிட்டு வெளியே வரும். அதே மாதிரி லவ் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சீசனா பாக்குறதும் ஸ்ப்ரிங் சீசன் தான். அதே போல இந்த விலங்குகள், பறவைகள் எல்லாமே இந்த சீசன்ல தான் இனப்பெருக்கத்துல ஈடுபடும். அதே மாதிரி சிவபுராணம், ராதாகிருஷ்ணா, காளிதாஸ் கவிதைகள் எல்லாத்துலயும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வைக்கிறது வந்து ஸ்ப்ரிங் சீசனை தான். இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காத்தடிக்கும், பூவெல்லாம் பூத்து குலுங்கும், அந்த பூ மேல ஹீரோயின் நடந்து வருவாங்க. அதை ஒரு கிளாசிக்கல் ஹீரோயின் என்ட்ரியாவே காட்டுவாங்க. படத்துல வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே
ஹீரோக்கு ஹீரோயினுக்கு நடுவுல லவ் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்துட்டு காலப்போக்குல இந்த காமதேவருக்கு நம்ம லவ் ஆங்கிள் கொண்டாடின எல்லாமே ஃபேட் அவுட் ஆனதுனாலதான் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லிட்டு கலைக்காகவும் படிப்புக்காகவும் அதுக்கப்புறம் மியூசிக்காகவும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா வசந்த பஞ்சமி வந்து ஸ்ப்ரிங் சீசனுக்காக கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் அது சரஸ்வதிக்காக மாறிடுச்சு. இதுக்கு நடுவுல காமதேவருக்காகவும் கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சுருக்கமா சொல்ல போனா வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க கொண்டாடுவாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சர் படி வசந்த பஞ்சமின்னு நம்ம கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் இது மேரேஜ் மந்த்தும் கூட. ஆமா, சுத்தி இருக்க எல்லாருமே ஹிந்துஸா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அது இல்லாம இன்டர்நேஷனலாவே இருந்தாலும் இந்த ஸ்ப்ரிங் சீசனை தான் லவ்க்காக வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம உலக அளவுல மட்டும் இல்லாம இந்திய முறையிலையும் லவ்வை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத சின்னதா தெரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு குட்டி சாங் பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் மக்களே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது இசையன் இன்ஃபோல வந்து வேலண்டைன் ஸ்பெஷல் எபிசோட் வித் விஜய் காயத்ரி விஜய் வர்ஷன். ஆமா காயத்ரி, நம்ம வேலண்டைன் ஸ்பெஷல் தானே பாத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு லவ் ஸ்டோரி இல்லைன்னா எப்படி? கண்டிப்பா. ஜோதா அக்பரா இருக்கட்டும், இல்ல ரோமியோ ஜூலியட், அமராவதி அம்பிகாவதி, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. அதே போல நம்ம ஒரு இன்டர்நேஷனல் லவ் ஸ்டோரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி போன ஒரு பிரின்சஸ், அது என்ன கொரியால இருக்க ஒரு பிரின்ஸ மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதுவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்களோட பேர் என்னன்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்கள வந்து சூரிய ரத்னான்னு கிளைம் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க தமிழ்நாட்டு சைட்ல இருந்து தான் போயிருக்காங்க. அவங்க நேம் வந்து ராணி செம்பவளம். அதே போல இது கொரியனோட டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அயோத்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இத வட இந்தியர்கள் அயோத்தியால இருந்து தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில அயோத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டுல இருந்துதான் அந்த பிரின்சஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு மக்கள் கிளைம் பண்றாங்க. சோ அபிஷியலா வந்து அயோத்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனா கொரியன் லாங்குவேஜ்ல வந்து தமிழ் ரொம்பவே ஊடுருவி இருக்கு. சோ ஒரு அம்மா அப்பா அந்த வார்த்தையெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அங்க பேஸ் ஆயிருக்கனால அவங்க கண்டிப்பா ஒரு தமிழ் பிரின்சஸா தான் இருக்க முடியும். அதே போல செம்பவளம்னு இருக்காங்கல்ல, அந்த பிரின்சஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. சோ அந்த கனவு படி உன்னவன் இந்த மண்ணில் கிடையாது, இந்த நாட்டுல கிடையாது, நீ கடல் கடந்து வெளியே போய் அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அதே மாதிரி பிரின்ஸ்க்கும் வந்து உன்னவள் வந்து இந்த மண்ணில இல்ல, அவங்க உனக்காக கடல் கடந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ட்ரீம் பண்ணிருக்காரு. அதே போல இவங்க செம்பவளம் கனவு வந்துச்சுல, அவங்க உடனே கிளம்பி கடல் கடந்து ஆயிரக்கணக்கான மைல்லாம் தாண்டி அவங்க அது என்ன நாடு, கொரியால கயா அப்படிங்கிற கிங்டம்க்கு போய் சேர்றாங்க. அதே மாதிரி இவங்க ட்ரீம் இங்க மேட்ச் ஆக நீ என்னவன் சொல்லி அவங்க லவ் ஸ்டோரி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க வெற்றிகரமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கயா கிங்டம்ல அரசியா சொல்லி ஒரு வெற்றிகரமா ஒரு ஆட்சியும் நடத்திருக்காங்க. அதுவும் சந்தோஷமா. அதே மாதிரி பழைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்ல இருக்கிற மாதிரி பாதிலே இறந்துட்டாங்க இல்ல முடியாம இறந்துட்டாங்க அப்படின்னு எதுவுமே இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா லவ்வபிளா இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு 10 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணதுக்குள்ள என்ன தெரிய வந்திருக்குன்னா, இப்ப கொரியால இருக்காங்கல்ல, அதுல 3/4 பேர் இவங்களோட சந்ததிகள் தான், இவங்க வம்சாவளி தான் அப்படின்னு சொல்லி நிரூபணமாயிருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராணி செம்பவளம் வந்து அவங்களோட மெமோரியல் வந்து கொரியால இருக்கு. அதை வச்சுதான் இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னே சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் நமக்கு இப்படி தெரியாது. அதுல ஒரு அயோத்தியான்னு ஒரு இடம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அயோத்தியா அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இந்தியன் கொரியன் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரி இதுதான். அதே மாதிரி பிடிஎஸ் ஃபேன், கேபாப் ஃபேன் எல்லாருமே இனிமே கெத்தா சொல்லிட்டு தெரியலாம், அந்த காலத்திலேயே கொரியாவும் இந்தியாவும் லவ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தையே தான் காதலுக்காக கடல் கடந்து போன ஒரு பெண்ணோட லவ் ஸ்டோரி. அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல. இதுதான் இந்த கதையோட ஹைலைட்டு. கரெக்ட். இண்டிபெண்டாவும் இன்டெலெக்சுவலாவும் ஒரு காதலுக்காக கடல் கடந்து போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா
அந்த அந்த Guts. கட்ஸ் எல்லாமே தமிழ் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சோ அவங்க கண்டிப்பா செம்பவளம் தாயா. அதே மாதிரி கொரியால 2009ல வந்து இவங்க லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு கே டிராமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது நேம் என்னன்னா கிம் சுரோ, அப்படின்னா தி லயன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? லயன் கிங் இல்ல, அயன் கிங். ஓகே, அந்த சீரீஸ் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. சோ அதுக்குரிய நாளுமே இருக்கு. நீங்க உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து பார்க்கணும்னா ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் கியூட் லவ் ஸ்டோரி கேட்ட சந்தோஷத்தோடயே ஒரு குட்டி மியூசிக் பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் மகளே. உங்கள் ஜெயின் டிவி இசை இன்ஃபோ நிகழ்ச்சியில நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வேலண்டைன் ஸ்பெஷல் அப்படின்ற எபிசோட் வித் விஜய் வர்ஷன், விஜய் காயத்ரி. வர்ஷன், உலகத்திலே ரொம்ப பழமையான ஒரு லெட்டர்னா அது என்னன்னு தெரியுமா? தெரியலையே காயத்ரி. ஆக்சுவலா சுமேரியன் யூனிஃபார்ம் அப்படின்னு ஒரு கிளே டேப்லெட்ல எழுதப்பட்ட ஒரு லெட்டர் தான் உலகத்திலே பழமையான டேப்லெட்னு சொல்றாங்க. அது வந்து செம்மனால பண்ணப்பட்ட ஒரு டேப்லெட். அதை லெட்டர்னு சொல்றதை விட போயம்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அது இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அது ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்க. ஓ ஓகே, அதை எப்படி அவ்வளவு பழமைன்னு சொல்றீங்க? ஏன்னா ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பண்ண ரிசர்ச்லயே மண்ணுக்கடியில இருந்து ரொம்ப எடுத்தப்பட்ட ஒரு பழமையான ஒரு விஷயம் ஒரு லெட்டர் அப்படின்னா அது இதை தான் சொல்றாங்க. ஓ ஓகே ஓகே காயத்ரி, இப்பதான் புரியுது. காயத்ரி சொல்லுங்க வருஷன், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? இப்ப வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது வந்துட்டு லவர்ஸ்க்கான டே தானே? ஆமா. அப்போ நம்ம அம்மா அப்பா இவங்களையும் நம்ம லவ் பண்றோம்ல, அப்ப அவங்களும் நமக்கு லவ்வர் தானே? கண்டிப்பா. இப்ப நம்ம லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு ராஜா ராணி அந்த மாதிரி தானே படிச்சிருப்போம். ஆமா. அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா அம்மா இல்ல அம்மாக்கு வந்து பையன் பொண்ணு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லவ் ஸ்டோரி ஹிஸ்டாரிக்கலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். சரி, நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்பீங்களா இல்ல நான் பதில் சொல்லணுமா இல்ல நானும் கேள்வி கேட்கலாமா? ஏங்க நான் மட்டும் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன்னா இன்டர்வியூ ஆயிராதா? பாயிண்ட். ஓகே, உங்களுக்காக நான் ஈஸியாவே கேட்கறேன். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரி ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். மும்தாஜ் ஷாஜகான். நினைச்சேன் இதுதான் சொல்லுவீங்க சார். சரி, இப்போ நீங்க கேளுங்க. சரி, ஃபேமஸான ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி எனக்கு ஆக்சுவலா 2 ஃபேமஸான ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். யாரு? அது 2த்தையுமே நான் சொல்றேன். அக்பர் அண்ட் பீர்பால் இவங்க 2 பேர்த்தோட காம்போ, இவங்க 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் இவங்களோட ஃபன் பேஸ்டான ஒரு ஃபன்னான ஒரு லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நம்ம சின்ன வயசு மெமரிஸ் ஃபுல்லாவே அவங்க தானே, இவங்கள மறக்க முடியுமா? கரெக்ட் தான். சரி, இப்போ நீங்க கேளுங்க. கரெக்ட். இப்போ நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டாட் லிட்டில் பிரின்சஸ் அதுக்கப்புறமேட்டு டாடி இவங்க 2 பேத்துக்கும் இருக்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. அசோகா அண்ட் சங்கமித்ராவை நான் சொல்லுவேன். ஏன்? ஏன்னா தான் அப்பா வந்து ஒரு ராஜா, அதாவது அசோகா. அவர் வந்து நிறைய போருக்கு போவார். போருக்கு போய் நிறைய மக்கள் இறக்குறத அவர் விரும்பாதனால அவர் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணார். ஸோ இனிமேல் இந்த போர் செய்ய வேண்டாம், நம்ம இனிமேல் அமைதியை மட்டும் பரப்புவோம்னு சொல்லிட்டு தான் பொண்ணை வந்து பீஸ் மேக்கரா அவர் அனுப்பி வச்சாரு. ஓகே, அதனால எதுக்கு பிடிக்கும்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்க ராணியா இருந்தா ஒரு நாட்டுல எப்படி உட்கார்ந்து அவங்க எப்படி சொகுசு வாழ்க்கையை வாழலாம். ஆனா அவங்க அப்பா அப்படி யோசிக்காம தான் பொண்ணு வந்து ஒரு சிங்க பெண்ணா வளர்க்கணும், எல்லா ஊருக்கும் போய் தான் பீஸ் மேக்கரா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் யோசிச்சு அவங்க பொண்ணை வளர்த்தனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் செம்ம அப்பா இல்ல? கண்டிப்பா. ஓகே, இப்போ நான் கேட்குறேன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச இருங்க, இப்போ நான் தானே கேட்கணும். நீங்களா? ஆமா, எத்தனை தடவை நீங்களே क्वेश्चन கேட்பீங்க? சரி, ஃபேமஸான அண்ணா தம்பி லவ் ஸ்டோரி. அண்ணா தம்பி லவ் ஸ்டோரி, பிரதர் லவ் ஸ்டோரின்னு பார்த்தா ராமன் லக்ஷ்மணன் நல்லது. 2 பேத்தோட லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதையும் தாண்டி ராமருக்கு பரத்னு ஒரு தம்பி இருந்திருப்பாரு. தெரியுமே. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்க அண்ணன் வனவாசம் போனோன்னு அவங்க பாதரட்சியை எடுத்துட்டு போயிட்டு சிம்மாசனத்துல வச்சுட்டு நான் இந்த இடத்துல இன்சார்ஜா மட்டும் தான்ப்பா இருப்பேன், நான் இந்த இடத்துல ஆட்சி எல்லாம் பண்ண மாட்டேன், எங்க அண்ணன் இல்லாத இடத்துல நான் எதுக்கு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேர்மையா அவர் பாசத்தை காமிச்சு அவர் லவ்வோட பியூரிட்டியை காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த பிரதர்ஹுட்டோட லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அண்ணன் தம்பின்னு சொன்னாலே அவங்க பேர் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்கல்ல.
கரெக்ட் தான். ஓகே, இப்ப நான் கேக்குறேன். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்ணன் அண்ட் துரியோதனன் சொல்லுவேன். ஏன்? ஏன்னா மகாபாரதத்துல வந்து பாண்டவர்கள் தான் ஹீரோஸா இருப்பாங்க, ஆனா அவங்க ஜாதி பார்ப்பாங்க. ஆனா துரியோதன் வந்து ஒரு கெட்டவனா இருந்தாலும் ஜாதி பார்க்காம எல்லாரும் சமம், நம்ம எல்லாருமே நட்பா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்ணனோட பழகுவான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும். ஆமால, நீங்க இப்படி இருந்திருக்காங்க. ஆனா கெட்டவன் சொல்றவன் எவ்வளவு நல்லவனால இருந்தா கண்டிப்பா. ஓகே, இப்ப நான் கேக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்ச எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்பயும் நான் தான் கேட்கணும். நீங்களே கொஸ்டின் கேட்டுட்டு நீ ஏமாத்த கூடாது. சரி, கேளுங்க. ஃபேமஸான ஃபீமேல் அண்ட் மேல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்க. ஃபீமேல் அண்ட் மேல் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி. நீங்க சொன்ன அதே மகாபாரதம், அதுல இருக்க திரௌபதி அப்புறம் கிருஷ்ணன், இவங்க ரெண்டு பேத்தோட மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரோட திரௌபதியோட புருஷர்கள் எல்லாருமே எதுவுமே செய்ய முடியாது அந்த கட்டத்திலயுமே. கண்டிப்பா அவரோட ஃப்ரெண்டு ஸ்நேகிதி அவங்களோட மானமங்கப்படுத்திடக்கூடாது, யாரும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே அவர் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கும் தெரியும், மக்களுக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியுமே. அதனாலயே எனக்கு அவங்க ரெண்டு பேத்தோட மேல் அண்ட் ஃபீமேல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் அவங்க லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு கேக்குறதுக்கு. சரி, ஓகே, இப்ப நான் தான் சரி, ஓகே ஓகே ஓகே. கடைசியா ஒரு கேள்வி. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்டாரிக்கல்ல இருக்க ஒன் சைடு ஃபேமஸான லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். கோவலன் கண்ணகி. இது கோவலன் கண்ணகி? ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்க ஆல்ரெடி லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஹலோ சார், கண்ணகியை வந்து சீட் பண்ணிட்டு போனவர் தான் கோவலன். மாதவிக்காக கண்ணகியை விட்டுட்டு போயிட்டாரு, மறந்துட்டீங்களா? ஆமா, அப்படின்னா லவ் பண்ணனு எப்படி ஆகும்? ஐயோ, கண்ணகி வந்து மாதவன் கோவலன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. மாதவி கூட போனதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் கண்ணகி ஏத்துக்கிட்டாங்க. தான் புருஷனை தப்பான ஒரு பழி சொல்லி தூக்குல போட்டுட்டாங்கிறதுக்காக அந்த மதுரையவே எரிச்சவங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க லவ் ஸ்டோரியை மட்டும் தானே சொல்ல முடியும். ஆமால, ஆமா கரெக்ட். ஆனா அவர் தூக்குல போடல, தலையை வெட்டிட்டாங்க. ஓ சாரி. ஓகே மக்களே, நம்ம இப்ப ஹிஸ்டாரிக்கல்ல இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் லவ் ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட ஒரு குட்டி சாங் பிரேக் போயிட்டு வந்தோம்னா. வெல்கம் பேக் மக்களே. இசையன் இன்ஃபோ நிகழ்ச்சியில நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வேலண்டைன் ஸ்பெஷல் எபிசோட் வித் விஜய் காயத்ரி, விஜய் பர்ஷன். மக்களே, உங்களோட வேலண்டைனுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்க என்னென்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது நீங்க எங்களுக்கு லெட்டரா அனுப்பிச்சிருக்கீங்க. அது உங்களுக்காக அவங்களுக்கு நாங்க படிச்சு காட்டுறோம் உங்க சார்புல. என்ன போட்டுக்க படி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணவா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. டு டாட், மாம், அண்ணா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மாம், யூ நேம் இஸ் பிரியா பட் ஸ்வீட் நேம் தங்கா. ஐ லைக் யுவர் டிஷஸ் வெரி வெரி மச், லைக் சாம்பார், லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஐ லவ் யூ டாட் so much because I asked anything means you buy and give me. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் அம்மா அப்பா அண்ணா எல்லாத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. விஷ் பண்ணிட்டு என் அம்மாவோட பேர் வந்து பிரியா, அவங்க நான் ஸ்வீட் நேமா தங்கான்னு சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மா செய்கிற சாம்பார் சாதம், லெமன் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. அதே மாதிரி அவங்க அப்பா எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறதுக்கு தேங்க்யூவும் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, I love dad and mom, you are God to me. Mom, I ask any dishes you make and give. Dad, I asked anything you buy and give. அதாவது தான் அம்மா என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுத்துருவாங்க, தான் அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்கிறத அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க எனக்கு கடவுள் மாதிரிங்கிறதையும் இந்த இடத்துல கன்வே பண்ணியிருக்காரு. அப்புறம் ஓகே, அவங்க அண்ணாக்கும் இவருக்கும் சாக்லேட் அவங்க அப்பா 2 வாங்கிட்டு வருவாராமா. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா அப்பயே டக்குன்னு சாப்பிட்டுருவாராமா. சாப்பிட்டுட்டு உடனே நெக்ஸ்ட் டே தான் அவங்க அண்ணா சாப்பிடுவாங்க. ஸோ அண்ணா சாப்பிட்றப்ப நம்ம வாயை பார்த்துட்டு இருக்கணுமே அப்படின்னு இவர் நினைச்சா அவங்க அண்ணா வந்து பாதி சாக்லேட் இந்தா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதையும் இந்த இடத்துல மறக்காம மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ வந்து அவர் சந்தோஷமா இந்த இடத்துல எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவங்க 3 பேர் தான் அவரோட உலகம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அம்மா அப்பா அண்ணான்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. நைஸ். ஓகே, இப்போ நான் படிக்கிறேன். டு மை குக்கு. ஏங்க
இப்படி எழுதியிருக்காங்க. ஹாப்பி சரி. வேலண்டைன்ஸ் டே டு மை குக்கு. யூ ஆர் மை காம், மை ஸ்மைல், மை ஃபேவரட் ஃபார்எவர் பர்சன். ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ பி மை சைட் டுடே அண்ட் ஆல்வேஸ். பை ஜீனத். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பர்சன் தான் அவங்க லைஃப்ல அவங்க அமைதியாகவும் இருக்கிறதுக்கும் சந்தோஷத்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஜீனத்தோட லைஃப்ல வந்ததுக்கு இவங்க சைட்ல அவங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லா அவங்க ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லி ஜீனத் எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா எழுதியிருக்காங்கல்ல. ஆமா. என்னவளுக்கு இனிய காதல் தின வாழ்த்துக்கள். அன்பே, நீ கோவப்படும் போதும் நான் அமைதியாகி விடுகிறேன். ஏன் என்று மீண்டும் முறைத்தாள். என்னவென்று சொல்வேன், நீ கோவத்திலும் என்னை இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். கொள்ளையிடும் அழகு என்று பை அல்ஷாத். சார், கவிதை கவிதை. இப்படியே மனுஷன் உருகி உருகி எழுதியிருக்காரு. ஓகே, இப்ப நான் படிக்கிறேன். டு மை அம்மா அப்பா. ஐ லவ் யூ அம்மா. மை ஃபேவரட் சாப்பாடு பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் கர்ட் ரைஸ். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். வேலண்டைன்ஸ் டேக்கு நான் உங்களுக்காக கிஃப்டா டெய்ரி மில்க்கு, ரிங்கு எல்லாம் என்னோட ஓன் பாக்கெட் மணில வாங்கி தரேன். சார், நல்லா எழுதியிருக்காருல்ல. எத்தனாவது படிக்காதுன்னு தெரியல. ஆனா அவரோட பாக்கெட் மணில இருந்து அவங்க அம்மாக்கு அப்பாக்கு டெய்ரி மில்கா இருந்தாலும் சரி, ரிங்கா இருந்தாலும் சரி வாங்கி தரேன்னு எழுதியிருக்காரு. அதுவும் இந்த வயசுலயே. அப்புறம் அவங்க அப்பா வந்து அவருக்கு பென்சிலு, பேனா, ஸ்டேஷ்னரி திங்ஸு, சைக்கிளு, லேப்டாப்பு, விவோ ஃபோனு, டாய்ஸு, கார்ஸு அண்ட் பாக்கெட் மணி இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இவர் யாரு என்னன்னு நான் கடைசியா சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு ரொம்ப கடவுள் மாதிரி தெரியுறாங்களாம். 20 வயசுக்கு மேல வில்லனா தெரியாம இருந்தா சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரும்ப அதே தான், என்னால முடிஞ்ச ஸ்பெஷல் கிஃப்டா நான் டெய்ரி மில்க் சில்க்கு, அப்புறம் சாக்லேட்டு, ரிங்கு இதெல்லாம் வாங்கி தரேன்னு அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவரோட காசுல. இதுக்கு மேல என்னால முடியாது, அதனால ரொம்ப 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 சாரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சாக்லேட் இருக்குல்ல, அதுதான் இப்போதைக்கு வாங்கி தர முடியும், அதுவும் அவர் பாக்கெட் மணில இருந்து. இதுக்கு தாண்டி என்னால இப்போதைக்கு பண்ண முடியல, நான் பெருசாகி நான் உங்களுக்காக நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல குழந்தை. நான் சின்ன வயசுல அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுல பண்ண தப்புக்காக ரொம்ப 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 அப்பா அம்மாட்ட சாரி கேட்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் இப்ப மட்டும் இல்ல, மேரேஜுக்கு நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் நான் இப்படியே உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறாரு, உறுதிமொழி இருக்கிறாரு. இவர் பேர் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் 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 படிச்சிருங்க தங்கம், உங்களுக்காக நாங்கள் படிச்சுட்டோம், ஓகேவா? இவர் பேர் என்னன்னா கௌதம் விஜய். ஆமா, இந்த வயசுலயே என்னமா யோசிச்சிருக்காங்க தம்பி, வேற லெவல். அதே மாதிரி தங்கம், இந்த வயசுல நீங்க செய்யணும்னு யோசிச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். நீங்க என்ன செய்றீங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. ஓகே, இப்ப அடுத்த லெட்டர் நான் படிக்கிறேன். அதாவது இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை லவ் மதன். ஆன் திஸ் வேலண்டைன்ஸ் டே ஐ வாண்ட் யூ டு நோ ஹவு ஸ்பெஷல் யூ ஆர் டு மீ. I may not always find the perfect word, but my heart knows exactly how much I love you. You are not just my boyfriend, you are my happiness, my comfort and my safe place. By Mercy. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க லவ்வபிளான மதனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேவை வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. விஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் எவ்வளோ ஸ்பெஷலாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கிறத கன்வே பண்ணிட்டு, உன்னை பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறத உருகி உருகி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீ என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, நீ தான் என்னோட சந்தோஷம், என்னோட கம்ஃபர்ட் ஜோன், நான் ரொம்ப உன்கிட்ட தான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேங்கிறதையும் இந்த இடத்துல கன்வே பண்ணியிருக்காங்க. மதனண்ணா, இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். சார், நல்லா எழுதிருக்காங்கல்ல? கண்டிப்பா. இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க, செமையா எழுதிருக்காங்க. அக்கிதும் இங்கிலீஷ் தான். சூப்பர்.
ஓகே, இப்போ நான் வாசிக்கிறேன். Love is not about how many days, month or year you have been together. It's about how much you love each other every single day. True love is when two hearts choose each other every single day again and again. Happy Valentine's Day, Chalame. By நிஹாரிகா. ஓகே, இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லவ்ங்கிறது சும்மா ஒரு நாளோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது, எப்பயுமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே அவங்கள லவ் பண்ணணும், உங்க பார்ட்னரை ரொம்ப லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க பார்ட்னரை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு திரும்ப திரும்ப அவங்கள தேடுறேன் அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா எழுதியிருக்காங்க. எவ்வளவு அழகா ரசிச்சு நாள் வருஷம் மாதம் எல்லாத்தையும் உள்ள சேர்த்து விட்டு எழுதியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணுவாங்க சார். இவங்க ரொம்ப உருகிட்டாங்கப்பா. ஓகே, அடுத்த லெட்டர் நான் படிக்கிறேன். டு அம்மா அப்பா. I am the lucky person in the world because I have a beautiful mom in my life. What I want to need before itself, mom will buy and give to me. So my mom is half of my heart in my body and my father is another half of my heart and I love my both hearts. அதாவது இவர் ரொம்ப உருகி எழுதியிருக்காரு. அதாவது இவர் தான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்காகவும் இவ்வளோ அழகான ஒரு அம்மா கிடைச்சதுக்காகவும் சொல்கிறாரு. அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் நீங்கள் உடனே வாங்கி கொடுத்துருவீங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தன்னோட இதயத்தில் பாதி இதயத்தில் என் அம்மாவை பார்க்குறேன், பாதி இதயத்தில் என் அப்பாவை பார்க்குறேன்னு தான் இதயத்தை வச்சு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கானா அப்புறம் எவ்வளோ பெருசு அவங்க அம்மாவை நினச்சிருப்பாரு. அவங்க அப்பாவை என்ன சரி ஓகே, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாதி பாதி கொடுத்துட்டாருன்னா ஓகே, அவர் ஃபியூச்சர்ல ஒய்ஃபுக்கு அதை ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்ணிப்பாரு. நமக்கு லெட்டர் கண்டிப்பா வரும். கரெக்ட் தான். அவர் பேர் என்னன்னா ஹரி. ஓ ஹரி. ஃபியூச்சர்ல ஒய்ஃப் வந்தா அப்ப பாத்துக்குவார்ல. கண்டிப்பா. நைஸ். ஓகே, இப்போ நான் படிக்கிறேன். சரி. டு மணி. எனக்காக பிறந்து என்னுள் அறிமுகமாகி என் உயிராகி இன்று எனக்காக வாழும் என் உயிர் கணவருக்கு. செம்மையா ஆரம்பிச்சிருக்காங்கயா. என் மனதில் உனக்காக கொடுத்த இந்த இடம் எப்போதும், இப்போது மட்டுமல்ல எப்போதும் வேறு எவருக்கும் பெற முடியாது, எவராலும் பெற முடியாது. ஓகே சார், எந்த அளவுக்கு ஒரு எழுதிருக்காங்கல்ல. இருங்க. ஓகே. உன்னை மணக்கும் போது பிடித்த என் கைகள் என்னை புதைக்கும் வரையில். பிரமாதம். கவிதை கவிதை படி. பிடித்திருக்கும். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்காங்கல்ல. என் அன்பு கணவருக்கு இனிய காதல் தின வாழ்த்துக்கள் பை ராஜி மணி. ஓ, இவங்க பேர் ராஜி கா. வேற லெவல்கா, நீங்க செம்மையா எழுதிருக்கீங்க. யார்? மணி அண்ணா தானே? மணி அண்ணா டு மணி ராஜி மணின்னு எழுதியிருக்காங்க. மணி அண்ணா, நீங்க உங்க ஒய்ஃபை பத்திரமா பாத்துக்கோங்க. அவங்க உங்களுக்கு கிடைச்ச ஜெம். ஆக்சுவலா இந்த காலகட்டத்திலயும் இப்படி ஒரு பர்சன் பாக்குறது ரொம்ப 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 ரேர். கண்டிப்பா. அதுவும் ஒரு பொண்ணா இவ்வளவு தூரம் கவிதை எழுதியிருக்காங்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணிருப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஓகே, இப்ப அடுத்த லெட்டர் நான் படிக்கிறேன். பனிக்கால கதிரவன் இருள் கடந்து எழும் நொடி நெடுங்கால காத்திருப்பின் பயன் கரம் சேர நெஞ்சம் அமைந்தது பிரிவு மறக்கும் அடைக்கால துயரம் அல்ல திரும்ப பெற்ற காலத்தின் மௌன மகிழ்ச்சி பிரிவு வந்து அச்சம் தொடர்ந்தது ஆயினும் மலை கண்ட மண் போல நம் அன்பு அழியாது. பியோ ஜெனிஃபர். எப்படி எழுதியிருக்காரு, உருகி 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 எழுதியிருக்காரு. ஜெனிஃபர் உங்களுக்காக செம்மையா எழுதியிருக்காரு, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா. ஓகே, இப்போ நான் வாசிக்கிறேன். ஓகே. டு மதர். ஐ லவ் யூ மதர்.
my mother is the world beauty. She is my life. She is my God. I love her. She is my favorite one. My mother cook very tasty food. My mother is sweet mother. I love my I like my mother. My mother is safety one in my house. I tell any. I love you mother by Shaktivel. செம்மையா எழுதியிருக்காருல்ல. ஆமா. அதாவது அம்மாவுக்காக அவங்க பையன் எழுதியிருக்காங்க. எத்தனாவதுன்னா தெரியல, ஆனா சூப்பரா எழுதியிருக்காங்க. இந்த வேர்ல்ட்லயே அவங்க அம்மா தான் ரொம்ப அழகு, அவங்க அம்மா தான் அவங்களுக்கு கடவுள், அவங்க அம்மா தான் அவங்க வாழ்க்கை, அவங்க அம்மா அவங்க லவ் பண்றாங்க, அவங்க அம்மா செம்ம டேஸ்டா சமைப்பாங்களாம். சான்ஸ் கிடைச்சா ஒரு தடவை வீட்டில் போய் சாப்பிட்டு போவோம். கண்டிப்பா. அதே போல அவங்க அம்மா தான் ஸ்வீட்டான மதர்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க வீட்லயே அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மா ஒரு சேஃபான பிளேஸ், கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்றத கன்வே பண்ண வந்திருக்காரு பை சக்திவேல். சூப்பரா பண்ணிருக்கீங்க சக்திவேல். மம்மி உங்க பையனை பத்திரமா பாத்துங்க. ஓகே, அடுத்து நான் படிக்கவா? இன்ன வரைக்கும் நம்ம வந்து லவ்வர்ஸ் எழுதுனதை படிச்சோம். இப்போ வந்து ஒரு தங்கச்சி தான் அண்ணனுக்காக உருகி உருகி எழுதுனதை இப்போ படிக்க போறோம். இவங்க யாருக்காக எழுதியிருக்காங்கன்னா டு ராஜேஷ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. This Valentine's Day, I just want you to know one simple thing. I will always be there for you in your ups and downs, no matter what praise life takes you through. You will never walk alone while I'm here. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணாக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக விஷ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உன்னோட ஏற்ற தாழ்வுலையும் நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், அதனால நீ எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ தனியா இருக்கேன்னு என்னைக்குமே நினைக்காத, உன் கூட எப்பவுமே நான் இருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. My 6 feet tall creature, you are still someone I want to protect, support and cheer for every single day. I want to do so much for you in my lifetime. My biggest dream is to one day buy you a beautiful house and your favorite car. I truly hope I grow rich enough, not just in money, but in strength and capability to give you everything you deserve. அதாவது ஆல்ரெடி வளர்ந்த அண்ணனுக்காக அப்படிங்கிறது ரொம்ப பாசமா சொல்லியிருக்காங்க. இதுதான் தங்கச்சி குசும்புன்றது. அண்ணனுக்கு பாசத்தை காட்டும் போது கூட கலாச்சாரம் எழுதியிருக்கிறாங்க. அண்ணா இல்ல, எப்ப பார்த்தாலும் பாசமா மட்டும் இருக்க முடியுமா? கொஞ்சம் ஃபன்னும் இருக்கணும்ல. இதுவே அண்ணன் காட்டலனா மட்டும் உடனே ஈகோன்றாங்க. சரி சரி, வேற ஏதோ நடுவுல வருது. படிங்க. நீங்க வந்து எப்பவுமே நான் உன்னை வந்து சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை வந்து என்கரேஜ் பண்ணுவேன், இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம், என்னோட லைஃப் டைம்ல வந்து உனக்கு ஒரு வீடு வாங்கி தரணும், உனக்கு பிடிச்ச ஒரு கார் வாங்கி தரணுங்கிறத ரொம்ப உருக்கமா எழுதியிருக்காங்க. அதாவது நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், உனக்கு வாங்கி தர அளவுக்கு நான் சம்பாதிக்கணுங்கிறத வந்து இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. மணியால இல்லை, அவங்களோட ஸ்ட்ரென்த்தாலேயும் அவங்க கேப்பபிலிட்டியாலையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து டிசர்வ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐ ப்ரே தட் யூ அச்சீவ் எவ்ரி சிங்கிள் திங் யூ விஷ் ஃபார் அண்ட் ஐ ஆல்சோ ப்ரே தட் லைஃப் ரிமூவ்ஸ் எனிதிங் who carries even the smallest intention to hurt you. If someone ever walks out of your life, remember this. Maybe it's just a prayer working silently to protect you. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்லேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் தங்கச்சி உங்களை யாராச்சும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தினா கூட அவங்கள தயவு செஞ்சு வெளியே தள்ளிடுங்க. என் அண்ணா கஷ்டப்படுறத பார்க்க முடியலைங்கிறத கேட்டிருக்கனால அது சைலண்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருங்க, அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், wherever life takes you, just know one thing. I am always on your side, always with all my love, Shruti அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன நடந்தாலும் எப்போதா இருந்தாலும் யாரும் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூட இருப்பேன், என்னோட லவ்வோட இப்பயும் எப்பயுங்கிறத வந்து உருக்கமாக சொல்லியிருக்காங்க. சார் இவ்வளவு நேரம் லவ்வர்ஸ் இல்ல பையன் வந்து அம்மாக்கு எழுதுறது அந்த மாதிரி பார்த்தோம். ஆமா, ஆனா ஒரு தங்கச்சி அண்ணனுக்கு செம்மையா எழுதிருக்காங்க. கண்டிப்பா செம்ம தங்கச்சி. போங்க, இந்த மாதிரி தங்கச்சி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, இப்ப நான் படிக்கிறேன். ஓகே.
இவரு வேற யாருக்கோலாம் எழுதல, இவர் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காகவே எழுதியிருக்காரு. ஹோ. என்னன்னு படிக்கிறேன், கேளுங்க. பிப்ரவரி 14 மட்டுமே காதலர் தினம் என்று யார் சொன்னது? தினம் தினம் காதலை இணையாளுடன் கொண்டாடுவதற்கு பரமா படிடா, ஒழுங்கா படிடா. எல்லா நாளுமே காதலர் தினமே. உண்மை காதலுக்கு ஆயுள் அதிகம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லவர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் லவர்ஸ் டே கிடையாது. நீங்க ஒரு பர்சனை உண்மையா லவ் பண்றீங்க, உங்க ஒய்ஃப் கூடயோ உங்க ஹஸ்பண்ட் கூடயோ, நீங்க இந்த வேலண்டைன்ஸ் டேவை நீங்க எவ்ரிடேவும் நீங்க செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மை காதலுக்கு ஆயுள் அதிகம்னு சொல்லிட்டு பின் குறிப்பு வேற போட்டிருக்காரு. இது எழுதுனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புல்லட் பாலா. சூப்பரா இருக்கிறான். அவர் சொன்ன ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? அதாவது February 14 மட்டும் லவர்ஸ் டே இல்ல, நீங்க லவர் உங்க கூட இருந்தாங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு லவர்ஸ் டே தான். ஓகே, இப்போ அடுத்த கவிதை நான் படிக்கிறேன். டு மை ஏஞ்சலுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. இரவில் கூட அவள் தெரிந்தால் ஏனோ இன்னும் கிடைக்கவில்லை என் காதலுக்கு வெளிச்சம். தேடிக்கொண்டே இருக்கிறேன் இந்த இரவில் அவள் என்னை நினைவுபடுத்தி கொள்வாளா என்று. இரவின் மடியில் இளைப்பார அனுமதி கொடுத்ததே அவள்தான். கொஞ்சம் கோபக்காரிதான், சில நேரங்களில் வஞ்சிக் கொண்டே இருப்பாள். கொஞ்சம் கோபக்காரிதான், ஆனால் சில நேரம் அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி சாரி, கொஞ்சிக் கொண்டே இருப்பாள். நானும் கோபக்காரன் தான், ஆனால் என்னையே மிஞ்சி விடுவாள். எழுதுனது வந்து பார்த்த சாரதி. அப்படியே ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காரு. உருகி ஊத்தி இருக்கா மனுஷன். கவிஞயா கவிஞ. இருங்க. ஓகே, இப்போ நம்ம லவர்ஸ்க்காகவும் அம்மாக்காக பையன் எழுதுனது, அண்ணனுக்காக தங்கச்சி அண்ணனுக்காக, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்ப ஃபைனல் டச்சா அம்மா பையனுக்காக எழுதியிருக்காங்க. ஓகே, அது என்னன்னு வாசிடலாமா? கண்டிப்பா. ஹே சாம், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யூ ஆர் த பெஸ்ட் திங் இட்ஸ் எவர் ஹேப்பன் டு மீ. செம்மையா ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. I am so proud of the kind, smart and awesome person you are being. I love the way you make me laugh and the way you always look out for others. Actually அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க லைஃப்ல கிடைச்சதுக்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அந்த ஒரு தருணத்துக்கு. அதுவும் இல்லாம அவங்கள நினைச்சு பெருமையாவும் ஃபீல் பண்றாங்க. அது எதுக்காகனா, அவங்க அந்த அளவுக்கு ஆசமா இருப்பாங்க, அதே மாதிரி கைண்டா ஸ்மார்ட்டா மற்றவங்கள பத்தி யோசிக்கிறதுல நல்ல ஒரு தாட்டோட இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள பத்தி நிறைய கேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, யூ ஆர் மை படி, மை பார்ட்னர் இன் கிரைம் அண்ட் மை ஹார்ட். ஐ லவ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் கேன் சே. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரியாம். அவங்க அம்மாவுக்கு அவங்க பையன் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரைம் இன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்னர் இன் கிரைம், அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஹார்ட்டு, அவங்க வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செம்மையா எழுதியிருக்காங்கல்ல. ஆமா, வந்ததுலேயே இதுதான் அவங்க அம்மா வந்து பையனுக்காக எழுதுனா ஒரு வேலண்டைன்ஸ் டே கிரீட்டிங். பட் செம்மையா இருக்கு. ஆர்த்திராஜன், உங்க பையன் ராஜேஷ் ஆர்த்திராஜனுக்காக நீ எழுதியிருக்கிறது செம்மையா இருக்கு. ஹேண்ட்ஸ் அப் டு யூ. கண்டிப்பா. மக்களே, நீங்க அனுப்பிச்ச எல்லா லெட்டர்ஸையுமே உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கும் உங்க சார்பில் நாங்க படிச்சு காமிச்சிட்டோம். அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கோங்கிறத நாங்க நம்புறோம். ஸோ சரி, எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் வருது. சரி, எல்லா லெட்டரும் வந்துருச்சா? எங்க குரலன்னா உங்களுக்கு எழுதின லெட்டரோட நீங்க அவருக்கே எழுதல? இந்த வந்துட்டாயா
இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே கரெக்டான கேள்விதான் மக்களே. ஏங்க ஏங்க அந்த ஆரம்பத்துல சொன்னேனே வச்சு செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு இப்ப செய்றீங்களா? இல்ல கரெக்டா எல்லா, அதாவது நான் கேட்டது வந்து இங்க அண்ணா தங்கச்சிக்கு வந்துச்சு, எல்லா ஒரு ஜோனர்லயும் இங்க கவர் ஆச்சு. ஸோ அதனால ஒரு ஃப்ரெண்டா கேட்டேன்ப்பா. என் ஃப்ரெண்டுக்கு நான் எவ்வளவு அவனை லவ் பண்றேன், அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், அவன் என் மேல பாசம் எவ்வளவு வச்சிருக்கான் அப்படிங்கிறது எங்க 2 பேத்துக்குமே தெரியும். சரி நான் சரி, இவங்க சமாளிக்கிறேன். பர்சனல்குள்ளேயே அவங்க இருந்துக்கட்டும், அதை நம்ம கேட்க வேண்டாம். நம்ம ஷோக்குள்ள முடிச்சிட்டு போலாம். விடுங்க ஏங்க. சரி ஓகே மக்களே, அடுத்து இசையின் இன்ஃபோ நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் வர்ஷன் அண்ட் விஜய் காயத்ரி.